இஸ்லாமியர்களின் ஈகை திருநாளான ரமலான் பண்டிகை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் பழமையான பள்ளிவாசல்களில் ஒன்றான திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் சென்னை ஐசோஸ் பகுதியில் உள்ள மசூதியில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் போதிய இடமில்லாததால் இஸ்லாமியர்கள் சாலையில் இருந்தும் தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்களாம் சகோதர மனப்பான்மையோடு வாழ்கிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. சகோதரோடு வாழ சொல்ற அந்த சகோதரத்துவத்தை இன்றைக்கு மட்டுமல்ல எந்த காலத்திலும் கடைபிடிக்கிறோம். இந்த பகுதி மக்கள் அனைத்துமே ஒற்றுமையாக இருக்கிறோம். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை ஈத்கா மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் தங்களுக்குள் ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஏழைகளுக்கும் அவர்கள் தானங்கள் செய்தனர். மதுரையில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நகரின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய பெருமக்கள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர். புத்தாடை அணிந்து ஏழை எளியவர்களுக்கு, உறவினர்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகளை வழங்கினர். காளவாசல் ஈத்கா பள்ளிவாசலில் அரசு டவுன் ஹாஜியார் தலைமையில் ஏராளமான முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கற்றாப்பாளையம், ஹாஜிமார் தெரு, தெற்கு வாசல், மக்பூப் பாளையம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள பள்ளிவாசல்களில் தொழுகை நடந்தது. பிறரை சந்தோஷப்படுத்துவதுதான் இஸ்லாமியருடைய நோக்கம், இஸ்லாமிய திருநாட்களின் நோக்கம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹு தாலா உலக மக்களுக்கு அமைதியை தருவானாக, அமைதியான வளர்ச்சி அல்லாஹ் தருவானாக, அனைத்து மக்களும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ எல்லாமல்ல அல்லாஹு அருள் புரிவானாக என்பதாக பிரார்த்தித்து பெருநாள் வாழ்த்தை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்திய தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சென்னை ராயப்பேட்டை மாநகராட்சி திடலில் ரமலான் தொழுகைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கோவையில் மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அனைத்து சமயத்தை சேர்ந்த மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி ரமலான் பண்டிகையை கொண்டாடினர். ரமலான் பண்டிகையை ஒட்டி கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள திப்பு சுல்தான் மசூதியில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் மசூதிக்கு வெளியே இருந்த அனைத்து சமயத்தை சார்ந்த பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் அதிகம் இஸ்லாமியர்கள் வசிக்கும் வில்லியனூரில் உள்ள சுல்தான்பேட்டை பகுதி மற்றும் நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் ரமலான் தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர்.